அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல திருக்குறள் நாலடியார பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னு சொன்னா திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் இந்த மூன்று நூலை பத்தி நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். திரிகடுகம் இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லாதனார். திரிகடுகம் அப்படின்னா திரி அப்படின்னு சொன்னா மூன்று. அப்ப இந்த திரிகடுகம் அப்படிங்கிற நூல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு மருத்துவ குணம் சார்ந்த நூல்னு சொல்லலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் மூன்று செய்திகள் நம்முடைய உள்ளத்தினுடைய நோயை போக்கக்கூடிய செய்திகள் அதுல அடங்கியிருக்கு. சரி, திரிகடுகம் அப்படின்றது எப்படி மருத்துவ குணப்பொருள் அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கலவை செய்யக்கூடிய ஒரு மருந்து பொருள், நம்முடைய உடல்ல ஏற்படுகின்ற நோயை போக்கக்கூடிய ஒரு மருந்து பொருள். அதே மாதிரிதான் அந்த திரிகடுகம் அப்படிங்கிற, அதாவது நல்லாதனார் எழுச்சி அந்த திரிகடுகம் அப்படிங்கிற அந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற நூல்ல ஒவ்வொரு பாடலிலும் மூன்று செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அது மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோயை போக்கக்கூடிய, உள்ளத்தில் ஏற்படுகின்ற கசப்பு, இன்பம், துன்பம் இது மாதிரியான வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில உள்ள ரீதியாக ஏற்படுகின்ற துன்பத்தை போக்கக்கூடிய, அவனை தெளிவுபடுத்துகின்ற ஒரு நூல் அப்படின்னா அது சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை ஆழமா நம்ம படிச்சோம்னு சொன்னா அந்த மூன்று செய்தி நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோயை போக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சிறுபஞ்ச மூலம். இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற திரிகடுகம் மாதிரியே தான். அதுல இருக்கிற மூன்று பொருளும் சேர்ந்து இன்னும் இரண்டு பொருளா சொல்லப்பட்டிருக்கிற சேர்ந்து செய்யப்படுகின்ற ஒரு மருத்துவ பொருள் தான் நம்முடைய உள்ளத்தினுடைய நோயை போக்கக்கூடிய ஒரு மருந்து பொருள். அதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா காரியாசா. என்னென்ன பொருள் எல்லாம் அதுல சேர்ந்து இருக்குது அப்படின்னா முன்னாடி சொன்ன சுக்கு, மிளகு, திப்பிலியோட சேர்ந்து கண்டகத்திரி, சிறுவழுதுணை இந்த 5 பொருளும் சேர்ந்து ஒரு மருந்து பொருள் நம்முடைய உடலில் ஏற்படுகின்ற நோயை போக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். அது எப்படியோ அது மாதிரி இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற நூல்ல ஒவ்வொரு பாடலிலும் 5 செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 செய்திகளும் முன்னாடி சொன்ன மாதிரி திரிகடுகம் எப்படி மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுற நோயை போக்குதோ அதே மாதிரிதான் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சிறுபஞ்ச மூலமும் பார்த்தீங்கன்னா பஞ்சம் அப்படின்னாவே 5. அதனால இந்த 5 பொருளும் மாதிரியே அந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற 5 செய்திகள் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கசப்பான விஷயங்கள், அவனை தெளிவுபடுத்துகின்ற செய்திகள் அந்த சிறுபஞ்ச நூல் அப்படிங்கிற நூல்ல 5 செய்திகளாக ஒவ்வொரு பாடலும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏலாதி. இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தனி மேதாவியார். ஏலம், லவங்கம், பட்டை இந்த மூன்றும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமையலறையில் இருக்கின்ற ஒரு சாதாரணமான பொருள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது எத்தனை விதமான நோயை போக்கக்கூடிய மருத்துவ குணம் அதுல இருக்குதுங்கிறது பாருங்க. ஏலம், லவங்கம், பட்டை இது சாதாரண நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற எல்லா சமையல் செய்யறப்பையும் பயன்படுத்துவது. இந்த மூணும் சேர்ந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மருந்து பொருள். இது மாதிரியே ஏலாதி அப்படிங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நூலையும் மூன்று செய்திகள் நம்முடைய உள்ளத்தில், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோயை போக்கக்கூடிய மருத்துவ நூலாக மட்டும் இல்லை, ஒரு அறத்தை பற்றி எடுத்து சொல்லுகின்ற நூலாகவும் இதில் அமைந்திருக்கு. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருளாக, மருத்துவ குணம் நிறைந்த உடல் நோயை போக்குவது மட்டும் இல்லை, இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோயை போக்கக்கூடிய ஒரு செய்தியா அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது அறம் சார்ந்த நூல்ல எப்படின்னாவே மனிதனை தெளிவுபடுத்துற ஒரு விஷயம், அவனுடைய உள்ளத்தை தெளிவுபடுத்துற விஷயம். இந்த உலகத்துல தவறே செய்யாதவர்கள் யாரும் இல்லை. எத்தனையோ விதத்தில் தவறு பண்ணிட்டு இருக்கோம். அந்த தவறு செய்யறதுக்கெல்லாம் ஒருத்தர் எடுத்து சொல்றக்கூடிய ஒரு மனிதன் குடும்பத்துல ஒரு தோழனா, ஒரு சக நண்பனாக இருந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அறநூல்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நம்ம பார்த்து இப்ப ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே மனிதனுக்கு இது மனசுக்குள்ள இது இருக்கு, இது நம்ம தெளிவுபடுத்திருக்கு இந்த நூல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாடலும் மனிதனை அறத்தோடு கொண்டு போகக்கூடிய ஒரு நூலாக நமக்கு அந்த காலத்திலேயே 17 கீழ்கணக்கு அப்படிங்கிற நூல்ல நிறைய செய்திகள் அறம் சார்ந்த நூல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி திருக்குறள் மட்டுமே நமக்கு உலக பொதுமறை நூல் நம்ம எடுத்துக்கிறோமோ அதில் இருக்கிற செய்திகள் மாதிரியே இதுவும் பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்து மக்களை நல்வழிப்படுத்துகின்ற, ஒரு மனிதனை
இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள். இதெல்லாமே நமக்கு கொடுத்தது அந்த காலகட்டத்திலே பார்த்தா இந்த ஆசிரியர்கள் நமக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறது. நாம் உண்மையிலேயே எனக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது எந்த இலக்கியத்திலும் இல்லை, நம்முடைய தமிழ் இலக்கியத்துல மட்டுமே இவ்வளவு சிறப்பான செய்திகளை நமக்கு கொடுத்துருக்குறது. உண்மையிலேயே நமக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். நன்றி.